உலகத்துல ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. சில பொண்ணுங்களுக்கு அவங்க பொறந்த வீட்ல பிரச்சனை, சில பொண்ணுங்களுக்கு அவங்க புருஷனால பிரச்சனை, சில பொண்ணுங்களுக்கு அவங்க மாமியார்னால பிரச்சனை, மாமனார்னால பிரச்சனை. ஏன் சில பொண்ணுங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்கனாலயும் பிரச்சனை இருக்கு. இந்த எல்லா பிரச்சனையும் ஒரே பொண்ணுக்கு வந்தா? அப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே கிரேட் இண்டியன் கிச்சன் படம் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க இந்த கதையை கேளுங்க. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ஆறுதல், சிலருக்கு எச்சரிக்கை, பலருக்கு உத்வேகம், மற்றவர்களுக்கு அறிவுரை. வாங்க ஷோக்குள்ள போலாம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு ரொம்ப 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 ஒரு சின்ன கிராமத்தில். கிராமம் சொன்னாவே அங்கே இருக்கிற மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அந்த காலம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு கலாச்சாரத்தை அவங்களுக்குள்ளே வச்சுட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. என் வீட்டாளுங்களும் அதுக்கு புதுசு இல்லை. என் வீட்டாளுங்கன்னு சொன்னதே என்னோடய அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா இவங்க எல்லாரும் தான். ஆமாம், நான் வந்து கடைசி பொண்ணு என் வீட்டுக்கு. எதுக்காக இருந்தாலும் என்னதான் பலி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏன் பலி கொடுத்த மாதிரின்னு சொல்கிறேன்னா, நான் பிறந்தோனையுமே பொண்ணுன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கொல்ல பார்த்தாங்க என் வீட்டில். எங்கள் அம்மம்மா தான் வந்து என்னை வந்து அடாப்ட் பண்ணி நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என் அப்பா அவரோட குடும்ப கௌரவம் போயிடும்னு சொல்லி என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தார் மீன்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். இப்படி வந்து பிறக்கும்போதே வேண்டாம் அப்படின்னு என்னை வந்து ஒதுக்கி வச்ச என் ஃபேமிலி எனக்கு 35 வயசு ஆயும் கூட இப்போ வரைக்கும் என்னை வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது ஒவ்வொரு விஷயத்துலையுமே என்னோடய தப்பு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பொண்ணாக பிறந்தது என் தப்பு இல்லை. எங்கள் அப்பா ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த வீட்டில் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி அவரோட உடன்பிறப்பு பாசத்தை காட்டுறதுக்காக என்னை வந்து அவரோட தங்கச்சி பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சார். என்னோடய 15 வயசில் நான் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். 12th வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க். எனக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் அப்பாட்ட எதிர்த்து நான் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு கூட எனக்கு மெச்சூரிட்டி இல்லை. என் அம்மா கூப்பிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா 3 வேளை நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நல்ல 3 வேளை சாப்பாடு கொடுப்பாங்களா, அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் பிறந்த வீட்டில் அவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டம் எங்கள் அப்பா குடிகாரனாவோ இல்லை ஊதாரியாவோ இருந்ததுனால இல்லை. என் அப்பா ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்னா, அவரோட பெற்றோர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஒவ்வொரு விஷயமும் தாத்தா பாட்டிக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து செஞ்சார். ஈவன் எங்கள் சொத்து எல்லாத்தையுமே விற்று தாத்தா பாட்டிக்கு தான் பார்த்தாரு. அத்தையோட கான்ட்ரிபியூஷன் அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்பையும் அத்தையை ரொம்ப பாசமாக அத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக என்னையும் தூக்கி கொடுத்துட்டார் எங்கள் அப்பா. என்னோடய 15 வயசில் எனக்கு கல்யாணம் ஆனதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல. நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்களா, அந்த வீட்டில் போனால் நமக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கும் அதெல்லாம் எதுவும் தெரில. ஆனால் நான் கற்பனையில் கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு எனக்கு பொறுப்பு தூக்கி கொடுத்துச்சு அந்த வீடு. என் வீட்டில் மொத்தம் ஒரு 19 பேர் இருந்தாங்க. ரொம்ப பெரிய ஜாயின்ட் ஃபேமிலினா ரொம்ப 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 பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி. ரொம்ப வசதியான ஃபேமிலியும் கூட. மார்னிங் டிஃபன், மதியம் லஞ்ச், டின்னர் அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் வெரைட்டியாக சமைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்காங்க. அப்படி தான் இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த வயசில் என்னால் அதை சமாளிக்கவே முடியல. ஆனால் எனக்கு யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. அப்பா கிட்ட சொன்னால் அப்படி தான் இருக்கும் அப்படிம்பாங்க, அம்மாட்ட சொன்னால் நானும் அப்படி தான் இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் அத்தை தானே, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க தானேன்னு போய் அத்தை முடியல, அத்தை கால் வலிக்குது அப்படின்னு சொன்னால், என் மாமியார்கிட்டலாம் அப்படி சொன்னால் அவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. யார்கிட்ட சொல்கிறது? சரி ஓகே, சொல்ல வேணாம், சொன்னாலும் சொல்லலைனாலும் இத்தனை பேருக்கான வேலையை நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற நேரத்தில் சொல்லாமே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லாமே இருந்துட்டேன். கல்யாணம் ஆகிட்டு மறு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது என் ஊருக்கு ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸில் வச்சு போயிட்டு திரும்பி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறப்போ ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை தாண்டி வந்தாச்சு. வந்தப்போ என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், உங்கள் அப்பா இவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 கெட்ட வார்த்தையில் பேசினாங்க. எனக்கு அந்த கெட்ட வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கூட தெரியல. ஆனால் ஏதோ நம்ம ஃபேமிலியை நம்மளை அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்கங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. எதுக்காக இப்படி பேசணும்? ஏன்னா எனக்கு அந்த வயசு அவ்வளோதான். எதுக்காக நம்மளை இப்படி பேசணும்? அப்பா தானே சொன்னாங்கல்ல, எதுவும் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது, இப்போ நான் அந்தளவுக்கு வசதியாக இல்லைன்னு. இவங்க ஓகேன்னு சொன்னாங்கல்ல,
இப்போ ஏன் பேசுகிறாங்க, நம்ம அப்பா ஏதாவது தப்பு பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஆனால் அதுக்கு பெருசாக அழுது ரியாக்ட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே தோணலை. பஸ் வந்தால் ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு தான் மெச்சூரிட்டி இருந்தது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே மறுவீடு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே போகும்போது என்னோடய மாமனார் கேட்டார், என்னம்மா அப்பா என்ன கொடுத்து அனுப்பினாருன்னு சொல்லி கேட்டார். ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அத்தை கேட்டாங்க, அண்ணன் ஏதோ கொடுத்து அனுப்பலையா, ஏதோ கொடுத்து அனுப்புகிறேன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லையே அத்தை, ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது எல்லாமே வந்து வரதட்சணை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே எனக்கு சில வருஷம் போனதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. தீபாவளி, பொங்கல், இப்படி ஒன்றுக்கும் அப்பா என்ன கொடுத்தாரு, அம்மா என்ன கொடுத்தாங்க, அண்ணன் என்ன பண்ணினா, எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இப்படி ஒன்றும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் உண்மையாலுமே எங்கள் அப்பா அப்போ செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இல்லை. என்னால் 2 வருஷம் எந்த பண்டிகைக்கும் செய்ய முடியாதுன்னு எங்கள் அப்பா தீர்க்கமாக சொன்னது. நான் அப்போ கூட தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருந்தேன். அதுக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வீட்டாருங்க வந்து அந்த 2 வருஷமும் தொடர்ந்து என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட ஒன்றுமே கேட்கல, என் அம்மாட்ட ஒன்றுமே கேட்கல. ஆனால் என்ன கேட்டாங்க, நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கேன். நான் மாமா கேட்டாருப்பா, ஏதாவது கொடுத்தாரா அப்பான்னு சொல்லி மாமா கேட்டாருப்பான்னா சும்மா கேட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டார். என் வீட்டில் மற்ற லேடிஸ் எல்லாம் இருக்கும்போது கேட்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது தீபாவளி அப்போது ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரும்போது நான் மட்டும் சும்மா வரும்போது தான் அவங்க இதை தான் கேட்டிருக்காங்க, வரதட்சணையை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. சும்மா ஒரு 500 ரூபாய் காசுக்கு 1000 ரூபாய் காசுக்கு 2 பேர் துணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கொடுக்குறாரு அப்படின்னா, எப்போ நான் சொல்கிறது 2005 எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தா, அந்த 1000 ரூபாய்க்கும் ஒருத்தருக்கே எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க, அவளுக்கு எடுத்து தரல, அவங்க பொண்ணுக்கு எடுத்து கொடுத்தாங்க, எனக்கு எடுத்து தரல. இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க வந்து அதை எப்படி எங்கள் அப்பாவை என்னோட வறுமையான சூழ்நிலையை வந்து ப்ளேம் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை ரொம்ப அழகாக ப்ளேம் பண்ணாங்க. இப்படியே சில வருஷம் போச்சு. ரொம்ப நைட்லலாம் தூக்கம் வராது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். தனியாக பேச ஆரம்பித்தேன். நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, இவங்க கேட்குறபடி இவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியாக தானே இருக்கும், இன்னும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு தலையெழுத்துன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியல. இதுக்கு இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு நான் கேட்டேன். போய் நீ செத்துரு அப்படின்னாரு. நான் செத்துட்டா உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுமா அப்படின்னா, தயவுசெய்து முதல்ல அதை பண்ணு, தயவுசெய்து செத்துரு அப்படின்னாரு. அதை கேட்கும்போது தான் உண்மையாலுமே நம்ம எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான ஒரு குடும்பத்தில் சுச்சுவேஷனில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதே எனக்கு தெரிய வந்தது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப அடிக்கிறத கூட ஓகே தாங்கிக்கலாம், ரொம்ப கேவலமான வார்த்தைகளால், ரொம்ப கெட்ட வார்த்தைகளால் எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறது. என் பொண்ணு ஸ்கூலுக்கு போனால் அங்கே கேட்டு வாசலில் வச்சு என்னை அடிக்கிறது, கெட்ட வார்த்தையில் பேசுகிறது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஷர்ட்டு இந்த இடத்துல கசங்கி இருக்குது, பலார்னு ஒரு அறை, இந்த குழம்புக்கு இந்த பொரியல் தானே வைக்கணும், அதுக்கு ஒரு அறை, நிறையா கெட்ட வார்த்தை. நான் நிறையா தடவை சொல்லிட்டேன், அடிக்கிறதா இருந்தால் கூட அடிச்சிருங்க, ஆனால் கெட்ட வார்த்தை பேச வேணாம். அன்னையிலேருந்து எங்கள் ரோட்டில் யாராவது கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டா கூட எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கும், காலெல்லாம் நடுங்கும். எனக்கு வந்து அவ்வளோ மென்டலி நான் வந்து அவ்வளோ ரொம்ப வீக் ஆகிட்டேன். இப்போயுமே நைட்டு தூங்கும்போது பெல்ட்டில் யாரோ அடிக்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்ருக்கு. இப்போ கூட எனக்கு தோணிகிட்ருக்கு. நடுராத்திரியில் எந்திரிச்சு உட்காந்துப்பேன், இல்லை நம்ம ரொம்ப சேஃபாக தான் இருக்கோம், இப்போ நம்ம ரொம்ப சேஃபாக தான் இருக்கோம், நம்மளை யாரும் அடிக்கலை அப்படின்னு. இது வந்து நிறையா நாள் அடி வாங்கியிருக்கேன். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு அடி. அப்படியே தோல் உறிஞ்சிரும் அடிச்சனா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். ஆனால் அந்த வலியை நான் நிறையா நாள் உணர்ந்திருக்கேன். விட்டுருங்க, வலிக்குதுன்னு சொல்ல என்னை ரொம்ப அடித்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க. நான் அந்த காயத்தெல்லாம் கூட நான் என் அண்ணன்ட்ட காமிச்சேன். வலிக்குதுடா, அடிக்கிறாருடா, வேணான்னு சொல்லுடா, என்னை கூட்டிகிட்டு போயிடுடான்னு கூட சொல்லியிருக்கேன். ஏறி பேசி போயிரு. எப்படி இருந்திருக்கோம் எனக்கு. ஏன் நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஏதாவது ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தேனா?
இல்லை ஏதாவது வீட்டில் பொய் சொல்லிட்டு வெளியில் சுற்றுறேன்னா நான் எதுவுமே பண்ணலையே, குடும்பமே கதி, நீங்களே கதி. அதுவும் இந்த பணம் எங்கள் அண்ணங்கிட்ட வாங்கின, எங்கள் அண்ணன் என் ஹஸ்பண்ட்ட பணம் வாங்கின விஷயத்துல எல்லாம் அவன் சொல்லுவான், என் அண்ணன், எனக்கு என்னமோ இந்த பணம் அவனோட பணம் மாதிரி தான் தெரியுது, உன் புருஷன் தான் கொடுத்துருக்கான், வட்டிக்கெல்லாம் வாங்கி கொடுக்கல, எதுக்கு இவ்வளோ கேவலமாக பண்ணுறான்னா, இல்லை வட்டிக்கு வாங்கி கொடுத்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் பார்த்துருக்க மாட்டேன். நான் ஏன் அப்படி சொல்லுவேன், நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, அப்போயாவது இவன் பணத்தை கொடுத்துருவானா, அப்போயாவது இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுமா. ஏதாவது ஒரு விசேஷத்துக்குன்னா அவங்கெல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க, என் வீட்டில் இருந்த லேடிஸ் எல்லாம். ஆனால் நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு எப்பப்பா, எனக்கு அந்த விசேஷனால தான் அந்த வீட்டில் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும், நான் மட்டுமே உட்காந்துட்ருப்பேன். என் வாழ்க்கையே அந்த வீட்டுக்குள்ளே அந்த 4 செவருமாங்கள்ல, அங்கே ஒரு 12 செவர் இருந்திருக்கும், அந்த 12 செவருக்குள்ளேயே அடைஞ்சு போச்சு. எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும், என் அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையே எனக்கு அந்த 6 வருஷத்தில் எல்லாமே போயிடுச்சு. நமக்கு யாருமே இல்லை, நம்ம அனாதை தான், நமக்கு நம்ம 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியாவது யாரோ ஒருத்தர் வந்துட மாட்டாங்களா, சடனாக யாரோ ஒரு பீப்புள் வருவாங்க, யாரோ ஒருத்தர் வருவாங்க, என்ன இந்த பொண்ணை இப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் ரொம்ப கற்பனை பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்காதா, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களா, இல்லை அப்பாவுக்கு யாரோ ஒருத்தர் புத்தி சொல்ல மாட்டாங்களா, உன் பொண்ணை போய் கூட்டிகிட்டு வந்துடு, அங்கே ரொம்ப கஷ்டப்படுது அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்களா. தூங்க மாட்டோமா, ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு 8 மணிக்கு படுத்து காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிட மாட்டோமா. அவ்வளோ நேரம் நமக்கு தூக்கம் கிடைக்கவே கிடைக்காதெல்லாம் நான் எங்கிருக்கேன். நான் தூங்குறதே டெய்லி 2 மணி நேரம் தான் தூங்குவேன், அதுக்கு மேலே எனக்கு தூங்குறதுக்கு நேரமே கிடைக்காது. அந்த 2 மணி நேரத்தில் எனக்கு என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. கல்யாணமாகி ஒரு 3 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அப்போ கூட எனக்கு தெரியல, வாமிட் பண்ணுவேன், தலை சுத்தலாக இருக்கும், அப்படியே உட்காந்துப்பேன், உட்கார கூட விட மாட்டாங்க. தோசை ஊற்று, இட்லி ஊற்று, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை. அந்த தோசை, அந்த ஸ்மெல்லு, அந்த சாம்பார் ஸ்மெல்லுக்கு வாமிட் பண்ணுவேன். வாமிட் பண்ணால் வாய் குப்பிளிக்க கூட ஒரு சொம்பு தண்ணி கொடுக்க, அந்த வீட்டில் 19 பேர் இருக்காங்க, ஒரு சொம்பு தண்ணி கொடுக்க எனக்குன்னு யாரும் இல்லை. அந்த ப்ரெக்னென்சி டைமில் வர மயக்கத்தோடு நானே தான் எந்திரிச்சு போய் வாயை கொப்பளிச்சு தண்ணி குடிச்சு ஓரளவுக்கு செட்டில் ஆகி அதுக்கப்புறம் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். இது வரைக்கும் காதால் கேட்காத, கண்ணால் பார்க்காத அவ்வளோ கஷ்டமும் இந்த உலகத்தில் ஒரு 100 பேருக்கு ஒரு கஷ்டம் தனித்தனியாக வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒட்டுமொத்த கஷ்டமும் எனக்கு ஒருத்திக்கே வந்துச்சு. நான் எப்படி இதெல்லாம் தாங்கினேன், என்னைக்காவது என் லைஃப் மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் தாங்கிட்டு நான் வந்துட்டேன். இவ்வளோ தூரம் வந்துட்டேன் லைஃப்பில். ஒரு காலையில் 4 மணிக்கு என் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். 4 மணிக்கு எழுந்து தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு எல்லாருக்கும் வாசல் பெருக்கி கோலம் போட்டு, மளிகை கடை வச்சுருக்காங்க, பாலெல்லாம் எடுத்து பிரித்து போட்டுட்டு, டீ தூள் பாக்கெட், காஃபி தூள் பாக்கெட் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு காஃபி போட்டுட்டு என் மாமியாரை எழுப்பி அவங்களுக்கு மாமனாருக்கு சர்க்கரை இல்லாமல் டீ, மாமியாருக்கு சர்க்கரை இல்லாத பால் இப்படி கொடுத்துட்டு அவங்கள எழுப்பி அவங்க போய் கடையில் உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே மணி 6 மணி ஆகிடும். எழுந்திரிச்சு மொத்தம் 19 பேர் இருக்கிற என் வீட்டில் ஒருத்தருக்கு காஃபி, ஒருத்தங்களுக்கு டீ, ஒருத்தங்களுக்கு பால், அந்த பாலில் தொட்டு சாப்பிட ரஸ்க்கு, இன்னொருத்தங்களுக்கு இஞ்சி போட்டு டீ கேட்பாங்க, இன்னொருத்தங்க ரொம்ப ப்ளைனாக கேட்பாங்க, ஒரு மாதிரி ஹெவியாக இல்லாமல் அந்த மாதிரி கேட்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டீ காஃபி. டீ காஃபிலேயே நிறைய வெரைட்டி அங்கே போகும். அதெல்லாம் போட்டு கொடுத்து முடிச்சுட்டு ஒருத்தங்க உப்புமா கேட்பாங்க, ஒருத்தங்க தோசை கேட்பாங்க, ஒருத்தங்க இட்லி கேட்பாங்க. ஒருத்தங்களுக்கு சட்னி இருந்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும், ஒருத்தங்களுக்கு சட்னி சாம்பார் 2மே வேணும். உப்புமா கேட்குறவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ கால் பண்ணும்போது நான் ரவை வறுத்தனா சரியாக இருக்கும். இந்த மாதிரி கிச்சன் ரொட்டீன் போயிட்டுருக்கும். காலையில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பிடுவாங்க, வீடு கப் சிப்புன்னு ஆகிடும். நானே என் மாமியார் மட்டும்தான் அந்த வீட்டில் இருப்போம். மாமியார் எஸ்பெஷலி மாமியார் மாதிரியும் என் மாமியார் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அந்த டைமில் அந்த காலையில் அவங்க சாப்பிட்டு போட்டு போன பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு கரெக்டாக
1 மணி நேரம் 15 நிமிஷம் எடுக்கும். எனக்கு எப்படி தெரியும்னா, நான் 9:30 மணிக்கு அங்கே சிங்கில் போட்டு தேய்க்கிற மாதிரி பாத்திரமெல்லாம் கிடையாது, கீழே போட்டு தான் தேய்க்கணும். ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய பாத்திரம், ஏன்னா 19 பேர் இருக்கிற வீடு இல்லையா. கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு உட்காந்தேன்னா 11 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை தொடச்சிட்டு வெளியில் வருவேன். அப்போது சன் டிவியில் வந்து அகல்யான்னு ஒரு சீரியல் போடுவாங்க, அது 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த 11 மணிக்கு போயிட்டு வெளியில் போய் துணி துவைக்கிற இடத்துல நின்னா ஒரு பெரிய பெரிய பேஷன் ஃபுல்லாக துணியாக ஊறும். என் ஹஸ்பண்டோட 2 அண்ணனுங்களோட பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாருமே மெக்கானிக் ஃபீல்டு. ஸோ மெக்கானிக் ஃபீல்டுனால் எப்படி இருக்குன்னு தெரியும், ரொம்ப ஆயிலு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப கரையோடு இருக்கும். 2 பக்கெட் ஃபுல்லாக துணி ஊறும். அவங்க ஜட்டியிலேருந்து பேண்ட்டு ஷர்ட்டு பனியன் எல்லாமே துவைச்சி அலசி எப்படி துணிக்கு சோப்பு போடணுங்கிறதே நான் அந்த வீட்டுக்கு வந்து தான் கற்றுக்கிட்டேன். அந்த வீடு எனக்கு எல்லா வீட்டு வேலைகளும் கற்றுக் கொடுத்துருச்சு, மெய்டு மாதிரி. என் அத்தை கேட்பாங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. ரொம்ப நல்ல மாமியாரெல்லாம் இல்லை, கூப்பிட்டா ஓகே அத்தைன்னு சொன்னோம்னா வந்த உடனே இதில் இங்கே அழுக்கு போகலை அங்கே அழுக்கு போகலைன்னு ஒரு சட்டையை நான் 10 நிமிஷம் துவைக்கிறேன்னா அவங்க அதையே 20 நிமிஷம் துவைக்க வைப்பாங்க. 11 மணிக்கு மொட்டை வெயில், என்னால் தாங்க முடியாது, வெயில நின்று என்னால் துணியே துவைக்க முடியாது. அந்த 2 பேஷன் எப்போ காலி ஆகுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எல்லா துணியும் ஒரு வழியாக துவைச்சி முடித்து மேலே 2 மாடி ஏறி போய் துணியை காய போட்டுட்டு கீழே வந்தேன்னா மணி 12:30 மணி ஆகிடும். லஞ்சு சாப்பாடு, ரசம், ஒரு வத்த குழம்பு, சாம்பார், ஒரு கீரை பொரியல், ஒரு வெஜிடபிள் பொரியல் இது இருக்கணும். அப்பளம் கண்டிப்பாக இருக்கணும். என் மாமனாருக்கு தயிர் தாளித்து வச்சா தான் அவர் சாப்பிடுவார். இப்படி மொத்தம் இவ்வளோ ஐட்டம் இருக்கணும். ஒரு 2.5 கேஜி ரைஸ் போட்டு கம்பல்சரி ரைஸ் வடித்தே ஆகணும். வடித்த சாதம் தான் சாப்பிடுவாங்க. அங்கே யாரும் குக்கரில் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. கொள்ளு சட்னி ஆட்டுற அன்னைக்கு உரலில் தான் ஆட்டணும். எல்லாமே அது ப்ராப்பராக நடக்கணும் அந்த வீட்டில். பச்சை பயிறு செய்கிற அன்னைக்கு கண்டிப்பாக வந்து சேனக்கிழங்கு வறுவல் தான் செய்யணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த குழம்பு எல்லாமே டஸ்ட்பினுக்கு தான் போகும், யாருமே சாப்பிட முடியாது. ஒரு நாள் ஒரு புதினா துவையல் வந்து வச்சுருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. துவையல்னாவே அது வந்து உரலில் தான் ஆட்டணும் எங்கள் மாமனார் வீட்டில். அதை ஆட்டி கொண்டு போய் என் மாமனார்கிட்ட கொண்டு போய் வைக்கிறேன். தோசை ஊற்றுமா, மொத்தமாக இருக்கக்கூடாது, மெலிசாக இருக்கக்கூடாது, பார்த்து பதமாக எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ட்ரைன் ஆகிடுச்சு. அவர் எப்படி கேட்டாரோ எண்ணெய் விடாமல் அவர் கேட்ட மாதிரியே எடுத்துகிட்டு போய் வச்சேன். சட்னியை கொண்டு வச்சேன். சட்னியை இப்படி கிண்டி கிண்டி பார்த்துட்டு அவர் சொன்னார், அம்மா இங்கே வாமா, இது என்னம்மா செஞ்சுருக்குன்னாரு. மாமா புதினா சட்னிங்க மாமா. இது பார்க்க நான் ஒன்று சொல்லுவேன், இல்லை நான் சொல்லிடுறேன், அப்போ தான் எனக்கு மனசாரும், சம்பாதிக்கிறேன் இல்லையா. இது பார்க்க மாட்டு சாணி மாதிரி இருக்குது அப்படின்னாரு. எனக்கு ஒரு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. என்னது இது, இவருக்காக தான் நம்ம உரல் ஆட்டணும், இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. உடனே என் மாமியார் கூப்பிட்டாங்க, நீ சமைக்க மாட்டியா, இது என்ன இது, பக்கத்தில் இன்னும் சொல்ல மாட்டியா, அவளுக்கு எப்படி பண்ணணும்னு உனக்கு சொல்ல மாட்டியான்னு சொல்லி என் மாமியார் 2 வார்த்தை பேசினார். அது எதுவுமே என் மாமியார் அவர் பேசலை, எனக்கு நல்லாவே தெரியும். அவர் பேசுனது எல்லாமே அவர் என்ன தான் பேசினார். அந்த சட்னி இதை இப்போயே கொண்டு போய்மா வெளியில் ஊற்றிட்டு வா, அதை நான் பார்க்கணும், நீ வேறு ஒன்று செய் அப்படின்னாரு. அது அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் அவர் முன்னாடி கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா திரும்பவும் அவ்வளோ பேருக்கு 19 பேருக்கு திரும்பவும் புதினா ஆயணும், ஆனியன் உரிக்கணும், டைம் ஆயிடுச்சு. நிறையா தோணுச்சு, கையெல்லாம் வலிக்குது, எப்போ உட்காருவோன்னு பார்த்தோமே. ஏன்னா 19 பேருக்கும் தோசை சுடுற அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன், காலெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். இந்த வயசில் எனக்கு 2 முட்டியும் தேஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் அந்த ஃபேமிலி தான். சட்னியெல்லாம் கொண்டு போய் வெளியில் கொட்டிட்டு திரும்பவும் உட்காந்து புதினாவை சீக்கிரமாக ஆஞ்சு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி லைட்டை போட்டு உரலை கழுவின உரலை திரும்ப கழுவி போட்டு இந்த சுடும் அப்படியே அந்த வெங்காயம் தக்காளி தேங்காயெலாம் அப்படியே ரொம்ப சுட இருக்கும். அப்படியே சுட அப்படியே ஆட்டி அப்படியே அவர் எப்படி கேட்டாரோ, அத்தையை பாருங்க அத்தை கரெக்டாக இருக்கா, இப்போ வலிச்சிருட்டுமா தோண்டிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இப்போ எடுத்துரு அப்படிம்பாங்க. சேம் நான் முன்ன ஆட்டினா அதே துவையல் தான் இதுவும். எந்த அந்த டெக்ஸ்சர்லையாகட்டும், நான் எடுத்த அந்த டைம்லையாகட்டும் அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு டவுட்டு, நான் மிக்சியில் போட்டிருப்பேனா உரல் ஆட்டியிருப்பேனா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. அதை வந்து அவர் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக திரும்பவும் நான் அதை குக் பண்ண வச்சு, இப்படி தாம்மா இருக்கணும், புரிஞ்சுதா, அத்தை சொன்னபடி கேளு. அத்தை என்ன சொன்னாங்க, எல்லா ப்ரிப்பரேஷனும் நான் தான் பண்ணினேன், ஆனால் ஃபுல் கிரெடிட் அவங்களுக்கு போயிடுச்சு. அது பிரச்சனை இல்லை. திரும்பவும் இதை போய் கொட்டிட்டு மறுபடியும் வேற ஒரு சட்னி பண்ணுன்னு சொல்லாமல் இருந்தாங்களே, அதுவே சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த மாதிரி லஞ்சு
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் வருவாங்க. இதில் நான் 5 மணிக்கு எழுந்திருக்கிற என் மாமியாருக்கு தூங்குற டைம் 3 to 4 மதியம். எனக்கு தூங்குற டைம்னு எதுவும் இல்லை. ஏன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒவ்வொரு பெட்ரூமாக போய் எல்லாம் பெருக்கிட்டு வரணும். ஏன்னா 6 மணிக்கு லைட்டு முன்னாடியே பெருக்கிடணும். அதுக்கு லைட் போட்டதுக்கப்புறம் தொடப்பத்தை எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த வீட்டில் இருக்கிற வழக்கம். போவேன். என் பெட்ரூம்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். டைமு பார்ப்பேன் கிளாக்கில். ஓகே, மணி இப்போ தான் 4:45 ஆகுது, இன்னும் 15 நிமிஷம் டைம் இருக்குது, எல்லா ரூமும் பெருக்கியாச்சு, அப்படியே நின்றுப்போம் அப்படின்னு சொல்லி தொடப்பத்தை இப்படி ஒரு கையில் வச்சுட்டு அந்த பெட்டு ஓரமாக உட்கார மாட்டேன் பெட்டில். ஏன்னா பெட்டில் வந்து பகல் டைமில் போய் பெட்ரூமில் இருக்கிற பெட்டில் உட்காரக்கூடாது. உட்காந்தா மாமியார் மாமனாருக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். அது வந்து எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. பெட்டுக்கிட்ட போய் ஓரமாக நின்று சாஞ்சு அந்த தொடப்பத்தை கையில் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே தூங்குவேன். ஒரு நாள் 5 மணிங்கிறது 5:15 ஆயிடுச்சு. அரை மணி நேரம் தூங்கிட்டேன் வெற்றிகரமாக. ஒரு பெரிய சத்தம் என் பேரை சொல்லி, தூங்குறியா பெட்ரூம்லையா? ஐயோ, உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சால் கொன்னேடுவார், முதல்ல நீ வெளியில் வா, பெருக்கணியா இல்லையா, எதையோ கூப்பிட்ற நேரம் நம்மளே அதை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்ககிட்ட வேலையை கொடுத்ததுக்கு அதை நானே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இவ்வளோதான் இல்லை, அவ்வளோ திட்டு வாங்கினேன். நம்ம என்ன தப்பு பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம், அதுவும் தூங்கக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும். நான் ஒரு 1/2 hour அன்னைக்கு தூங்கிட்டேன். 4:45 5:10 வரைக்கும் தூங்கினேன். எனக்கு அந்த டேவை மறக்கவே முடியாது. அவ்வளோ திட்டு. இது வந்து வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் முதல்ல எங்கள் அத்தை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னார். அவர் கூப்பிட்றார், இங்கே வாமா. கோர்ட்டில் கைதியை கூப்பிட்டு நிற்க வச்சு கேட்பாங்கள்ல, என்னம்மா நடந்தது? மாமா, இல்லை மாமா, பெட்ரூம் பெருக்கலான்னு போனேன், கால் ரொம்ப வலிச்சது மாமா, அதனால் அங்கேயே அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன்னா அப்படியே தூங்கிட்டேன். அது எப்படிம்மா நிற்கும்போது தூக்கம் வரும்? இங்கே நான் எந்திரிச்சு நிற்கிறேன், எனக்கெல்லாம் தூக்கம் வரலையே, உனக்கு மட்டும் எப்படிம்மா தூக்கம் வரும்? என்னம்மா உன் அப்பா அம்மா உன்னை வளர்த்திருக்காங்க அப்படின்னாரு. ஓ, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோ? இல்லை மாமா, இதுக்கு மேலே நான் தூங்க மாட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறபடியே நான் கேட்குறேன். நான் ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண மாதிரி மன்னிப்பு கேட்டேன். மாமா மன்னிச்சிருங்க மாமா, மாமா ப்ளீஸ் மாமா மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னெல்லாம் சொன்னேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு நான் யோசித்தேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு இவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் எல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு திரும்பவும் சாமி படத்தில் தீபம் போட்டுட்டு நைட்டு டிஃபன். ரொம்ப பெரிய இட்லி பாத்திரம். அந்த ஒரு இட்லி பாத்திரம் ஒரு அடசலுக்கு 50 இட்லி எடுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு தட்டுலேயும் துணியை போட்டு மாவை ஊற்றி வச்சுட்டு தண்ணி கொதிச்சு வரும்போது இட்லி தட்டை எடுத்து வைக்கணும். கொதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இட்லி தட்டை வச்சா கூட அது என் மாமியார் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. இட்லி ஏன் நல்லா இல்லை, தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இட்லி தட்டை வச்சிட்டியான்னு சொல்லி கேட்பாங்க. அதனால நான் அதிலெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்பேன். கரெக்டாக அந்த கொதி வரும்போது அந்த இட்லி தட்டை வைப்பேன். 4 தட்டை அடிக்கடிக்கு வச்சுட்டு அந்த இட்லி துணியிலேருந்து அந்த இட்லி எடுக்கும்போது என் கையெல்லாம் அப்போ ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். 16 வயசு தானே. அப்படி ஒரு சூடு. ஒரு தடவை அந்த தட்டை அப்படியே கீழே விழுந்துருச்சு. அந்த இட்லி தட்டை அப்படியே ஒரு 15 இட்லியோட கீழே விழுந்துருச்சு. அன்றைக்கி அவசரமாக பொறுக்கி, ஐயோ யாரோ ஒருத்தர் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி அப்படி சுட சுட ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு எங்கே ஒளிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒளிய வைக்கிறதுக்கு தேடினேன். பெரிய ஒரு பாத்திரம் இருக்கும், தண்ணி பிடிச்சி வைக்கிற பாத்திரம். அந்த பாத்திரத்துக்கு பின்னாடி அந்த இட்லி பாத்திரத்தை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி திரும்ப எல்லாம் இட்லி ஊற்றிட்டு, இல்லத்தை ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுருந்தேன், அதனால தான் இட்லி வேக லேட் ஆகிடுச்சுன்னு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அன்றைக்கி சமாளிச்சுட்டு கும்பிடாத சாமி இல்லை. எனக்கு அவ்வளோ நடுக்கும், அவ்வளோ பயம். யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ, ஏதாவது தெரிஞ்சிருமோ, கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்பாங்களோ, எல்லோரும் முன்னாடி கேள்வி கேட்பாங்களே, ரொம்ப அசிங்கமாக இருக்குமே அப்படிலாம் நினச்சி ரொம்ப ரொம்ப பயந்தேன் அன்னைக்கு. இது இப்படி போகும். இது ஒரு பெரிய ஒரு இட்லி பாத்திரமா. என் ஹஸ்பண்டோட தம்பி வரப்போ ஒரு சின்ன ஒரு இட்லி பாத்திரம். அது வந்து ஒரு அரிசலுக்கு 5 இட்லி தான் பிடிக்கும். இப்போ அந்த பாத்திரத்தையும் நான் கழுவணும், அது வேற கதை. இப்போ இந்த பாத்திரம், எனக்கு அது பாத்திரம் கழுவுறது கை ரேகையெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி ஆதார் கார்டுக்கு போய் தம்ப் இம்ப்ரெஷன் ஃபிங்கர் இம்ப்ரெஷன் வைக்கணுன்னா ஒரு தடவைக்கு 4 தடவை வச்சாதான் வந்து ரேகையே விழுது. அந்தளவுக்கு இப்போ கையில் ரேகையே இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோ பாத்திரத்தை விளக்குறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் சீக்கிரமாக வந்துடணும், கடவுளே இன்றைக்கி அவன் சீக்கிரமாக வந்துடணும்னு சாமி கும்பிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு நான் டிஃபன் கொடுக்காம நான் என் பெட்ரூம்குள்ளே போக முடியாது. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் என் பெட்ரூம்குள்ளேயே போக முடியும். வருவான் ரொம்ப நிதானமாக வந்து ஹாலிங் பெல் அடிச்சுட்டு, அந்த பெல்லுக்கும் வலிக்காது கையுக்கும் வலிக்காது, அப்படி அடிப்பான். நான் போய் கதவை ஓப்பன் பண்ணோடனையும், நீ தூங்கலாம்ல, நீ ஏன் வெயிட் பண்ணுற? இல்லை அத்தை திட்டுவாங்க,
உனக்கு நான் ஏன்னா நானும் அவனும் சின்ன வயசுலேருந்தே சொந்தக்கார பையன் தானே இல்லையா, சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட், நீ வா போன்னு தான் நாங்கள் 2 பேருமே பேசிப்போம். இல்லை நான் உனக்கு டிஃபன் கொடுத்துட்டு நான் போய் தூங்குறேன் அப்படின்னா அந்த ஒரு 2 இட்லி தான் சாப்பிடுவான். அந்த 2 இட்லிக்கு டாமஞ்சேரியை போட்டு விட்டுட்டு அந்த இட்லி ஒரு பிட்டு அந்த சட்னியில் தொடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஒருத்தி உட்காந்துட்டு இருக்காளே பாவமே அப்படின்னு நினைக்கல. எனக்கு அவ்வளோ கோவம் வரும். இவனுக்கு எதையாவது கொண்டு அடிச்சிடலாமா, இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பக்கம் அழுக வரும், கோவம் வரும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சாப்பிட்டுட்டு அந்த தட்டை இப்படி இப்படி இருக்க தட்டை இப்படி கூட நகர்த்தி வைக்க மாட்டான். நான் தான் எடுத்துகிட்டு போயிட்டு அது எப்படி இருக்குன்னா, சண்டே வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு மாமிச மலையை சொல்லுவாங்க, அந்த மாதிரி அப்படியே அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் கடிச்சிட்டு வச்சு ஒரு மாதிரி ஒரு அருவருப்பாக இருக்கும். அதை தொடுறதுக்கே அது அப்படியே துப்புறதை நம்ம பார்ப்போமா, அந்த சிக்கன் எல்லாம் கடிச்சிட்டு துப்புறதை நான் பார்ப்பேன். ஏன்னா நான் தான் சர்வ் பண்ணுவேன். அதை வந்து அவங்க பிளேட்டில் ஒரு ஓரமாக கூட வைக்க மாட்டாங்க, கீழே வைப்பாங்க. அதை என் கையை தொட்டு தான் அவங்க வாயிலேருந்து துப்புனதை என் கையால் எடுத்து அதை திரும்பவும் பிளேட்டில் வச்சு கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டு அது வாயால் சொல்லும்போதே எனக்கு அதை நினைக்கும் போதே இன்றைக்கி அதெல்லாம் அந்த வேலையில் நானாக செஞ்சேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அவ்வளோ ஒரு இன்டீசன்ட் பீப்புள் அவங்க எல்லாருமே. இப்படி ஆயிடுச்சா, 1 மணிக்கு அவன் வருவான், அவனுக்கு நான் டிஃபன் கொடுத்து முடிச்சிருவேன். எப்படியோ 1:30 1:45 சாப்பிட்டு முடிச்சிருவான். அப்பாடா அவன் சாப்பிட்ட பிளேட்டையும் கழுவி வச்சுட்டு, அதுதான் என் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய நேரம். கரெக்டாக நைட்டு 2 மணி. அந்த 2 மணிக்கு பெட்ரூம்குள்ளே போவேன். சத்தமே வராமல் படுத்துப்பேன். ஏன் சத்தம் வராமல் படுக்கிறேன்னா, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வேலை செய்யணுமே, ஹஸ்பண்ட் எந்திரிச்சிட்டா அப்படிங்கிற பயத்தில் சத்தமே வராமல் அப்படியே ஒரு ஓரமாக போய் படுப்பேன். அந்த பெட்டில் அவர் ஆக்குப்பை பண்ண இடத்து போக மீதி இடத்துல நான் படுத்துப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாது. கரெக்டாக 4 மணிக்கு அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் கிளாக்கு, அந்த அலாரம் சவுண்டு இப்போ கூட எனக்கு எங்கே கேட்டாலும் மென்டலி கை காலாக நடுங்கும். ஏன்னா அந்த அலாரம், ஐயோ அலாரம் எப்போ இருந்து அடிக்குதுன்னு தெரியலையே, எந்திரிக்கும் போது அப்படி தான் எந்திரிப்பேன். அலாரம் எப்போ இருந்து அடிக்குதுன்னு தெரியலையே, ரொம்ப நேரம் தூங்கிட்டுமோ, டைம் கரெக்டாக இருக்கா. நைட்டு அலாரம் செட் பண்ணும்போதும் இப்படி ரவுண்டாக இருக்கும் அந்த கிளாக்கு. அது வந்து என்னோடய மேரேஜுக்கு என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணுது. அது அப்படி ரவுண்டாக இருக்கும் அந்த கிளாக். அது ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு எங்கே கேட்டாலும் எனக்கு வந்து கையெல்லாம் நடுங்கும். ஏன்னா அந்த கிளாக் தான் அன்றைக்கான நாளை வந்து நான் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா முடியாதாங்கிறத டிசைட் பண்ணிட்டு அந்த கிளாக் தான். ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் நான் லேட்டாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி டிஃபன் செய்கிறது லேட் ஆகிடும், லஞ்சு செய்கிறது லேட் ஆகிடும், டின்னர் அன்றைக்கி நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எனக்கு லேட் ஆகும். அந்த ஒவ்வொரு லேட் ஆகும்போதும் நான் திட்டு வாங்கணும். அப்படிங்கிறதுனால அந்த கிளாக் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிப்பேன். அலாரம் டைம் கரெக்டாக இருக்கா, அந்த கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிப்பேன். அலாரம் அடித்தோன்னே எந்திரிச்சிருப்பேன். அந்த ஹாலிங் பெல், அந்த வீட்டோட ஹாலிங் பெல் சவுண்டும் அந்த வீட்டோட அலாரம் சவுண்டும் எனக்கு இப்போ வரைக்கும் என்னை மென்டலி ரொம்ப பாதிக்கிற சவுண்டு அது 2 தான். அப்போ 4 மணிக்கு அந்த அலாரம் அடிக்கும். 4 மணிக்கு எந்திரிச்சுன்னா ஆஸ் யூஷுவல் டெய்லி ரொட்டீன், தண்ணி காய வைக்கணும், குளிக்கணும், தலைக்கு தான் குளிக்கணும், குளிச்சுட்டு வந்துட்டு தான் கிச்சனில் உள்ளே போகணும். நிறையா ரூல்ஸ். இப்படியே என் லைஃப் போயிடுச்சு. என் வீட்டில் 19 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன். அதில் என்னை தவிர என்னையும் என் மாமியார் தவிர வேறு லேடிஸே இல்லையான்னு உங்களுக்கெல்லாம் டவுட் வரலாம். இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட், அண்ணன் ஒய்ஃப், அவங்க குழந்தைங்க அப்படி எல்லாருமே இருந்தாங்க. பட் அவங்கெல்லாம் வரும்போது வரதட்சணை கொண்டு வந்திருந்தாங்க. நான் மட்டும்தானே சும்மா வந்தேன். அதனால் அவங்க எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி என் வீட்டில் ஒரு சட்டம் இருந்தது. அது பிரகாரம் நான் தான் சமைக்கிறதுலேருந்து, துணி மடிக்கிறதுலேருந்து, எல்லார் துணியும் மடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். ஈவன் என் ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃப் சாரீலேருந்து அவங்க குழந்தைங்க துணியிலேருந்து எல்லாத்தையும் நான் தான் மடித்தேன். ஏன் இதெல்லாம் கேட்டிருக்கலாம்ல அப்படின்னா, எனக்கு சப்போர்ட்டுக்கு என் பிறந்த வீட்லேயும் யாரும் இல்லை, கல்யாணம் பண்ணி வந்த வீட்லேயும் யாரும் இல்லை. எனக்கு இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டியும் இல்லை. ஏன்னா என்னோடய வயசு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 16 17 தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தும் இல்லை. வளன்னு போகும். ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியாது. அப்போ அத்தனை பேருக்கும் தோசை சுட்டேன். ஆனால் என்னால் இப்போது குழந்தை பெட்ரூமில் தூங்குவா. அவள் அழுதானா எனக்கு கிச்சனில் கேட்காது. அதனால் எந்திரிச்சிருப்பாளோ
எந்திரிச்சிருப்பாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் கிச்சனில் வேலை செய்வேன். எந்திரிச்சிட்டானா எடுத்துகிட்டு வந்து டைட்டாக கட்டி பிடிச்சிக்கோ கழுத்துன்னு சொல்லிவிடுவேன். அவள் டைட்டாக பிடிச்சிப்பா. நான் அப்படியே தான் சாதம் வடிக்கிறதாகட்டும், மற்ற வீட்டு வேலை செய்கிறது எல்லாமே அவளை நான் அப்படி வச்சுருக்கேன். என் பெரிய பொண்ணு அப்படி வச்சுட்டு தான் செஞ்சேன். அவள் ரொம்ப பிறந்த குழந்தையா இருக்கும்போது எல்லாருக்கும் குழந்தை பிறந்தா அம்மா வீட்டில் ஒரு 3 மாதமாவது இருந்துட்டு தான் வருவாங்க. ஆனால் நான் 10 நாள்லேயே வந்தேன். அதுவும் ஒரு பெரிய சண்டை வந்தது. இல்லை இவன் இங்கே இருக்க வேணாம், எங்கள் வீட்டில் வந்து இருக்கட்டும், நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, எங்கள் அம்மாவும் சரி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்லலை. அங்கே சொல்லி கூட்டிகிட்டு வந்தது, அவள் எந்த வேலையும் செய்ய வேணாம், ஒரு 3 மாதம் வரைக்கும் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும்னாங்க. ஆனால் நான் வந்த மறுநாளே நான் தான் கிச்சனுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் பார்த்தேன் யாராவது காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு, யாருமே வரல. போய் பார்த்தா அந்த கிச்சன் நைட்டில் எல்லாம் எப்படி ஷட் டவுன் ஆகிருந்ததோ அப்படி தான் இருந்தது. சரி நம்ம தான் பண்ணணும் போலன்னு சொல்லிட்டு பண்ணினேன். என் குழந்தைக்கு பசிச்சதுன்னா எனக்கு பால் பிடிக்கும், அதை வச்சு தான் நான் போய் பார்ப்பேன் என் குழந்தை எந்திரிச்சிட்டா போல அப்படின்னு. போய் பார்த்தா கரெக்டாக என் குழந்தை அழுதுட்ருக்கும். என் பெரிய பொண்ணு அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு எல்லாரும் குழந்தை கூட கொஞ்ச நேரம் விளையாடணும் பேசணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னா நான் மட்டும் என் குழந்தை தூங்கணும், ரொம்ப நேரம் தூங்கணும், அப்போ தான் வீட்டு வேலை செஞ்சு முடிக்க முடியும்னு நினச்சேன். இப்படி தான் குழந்தைய வச்சுட்டு நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அவள் தூங்குற நேரத்துலேயே எல்லா வேலையும் பலன்னு முடிச்சிடுவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நமக்கு பால் வடிஞ்சதுன்னா குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு. அதே மாதிரியே அதுதான் ஏதோ இண்டிகேஷன் மாதிரி. நிறையா நாள் அப்படியே தொட்டிலேருந்து கீழே விழுந்திருக்கா, பெட்லேருந்து உருண்டு கீழே விழுந்திருக்கா. அதெல்லாம் வந்து சொன்னால் ஒன்றும் பெருசாக அடிப்படல, ஓகே அவ்வளோதான் அவங்ககிட்ட இருந்து ரியாக்ஷன் இருக்கும். நீ போய் அப்பப்போ போய் எட்டி பார்த்துட்டு வரணும் அப்படிம்பாங்க. இல்லைன்னா அத்தை குழந்தை கீழே விழுந்துட்டு அத்தை அப்படின்னு சொன்னோம்னா நீ போய் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு வரணும். கிச்சனில் இருந்து என் ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு 30 ஃபீட் ஒரு 50 ஃபீட் ஆகும். ரொம்ப பெரிய வீடு. போயிட்டு திரும்பி வரணும். எனக்கு அவ்வளோதான் மெச்சூரிட்டி. குழந்தை அழுதானா நமக்கு பால் வடியும், நம்ம போய்க்கலாம். இல்லைன்னா எனக்கு தெரியும், அதனால் எனக்கு தெரியும் இவ்வளோ நேரம் என் குழந்தை தூங்கும், இடையில எந்திரிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதை வச்சுட்டு டைம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இத்தனை மணிக்கு நம்ம தொட்டிலில் போட்டோம்ல, இவ்வளோ நேரம் தூங்குவா. அதே மாதிரி தான் அவளும் தூங்குவா. ஆனால் அது கீழே விழுந்துச்சுன்னா இங்கே பக்கத்து ரூமில் கொண்டு போடு, இல்லை என்கிட்ட கூட நான் படியில் படுக்க வச்சுக்கிறேன், இப்படியெல்லாம் வார்த்தை வராது. என்ன தான் ப்ளேம் பண்ணுவாங்க, என்ன நடந்தாலும் என்ன தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அதில் இன்னொரு குழந்தை என் குழந்தைய கடிச்சு வச்சிருச்சு. அதுக்கு என்ன வந்து ஓங்கி பலான்னு ஒரு அறை. அதில் எனக்கு இந்த பக்கம் காது கேட்காம போயிடுச்சு. நீ இவ்வளோ நேரம் என்ன கெட்ட வார்த்தை சொல்லி பண்ணிகிட்டு இருந்த, அந்த குழந்தை இவ்வளோ கடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, நீ என்ன தான். ஏன்னா அப்போது என் குழந்தை வந்து ஹாலில் வந்து என் மாமியார் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அந்த குழந்தையும் என்னோடய மச்சாண்டார் குழந்தையும் அங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தா. அவள் இவளை கடிச்சிட்டா. நான் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே வந்து என் ஹஸ்பண்ட் நேராக கிச்சனுக்குள்ளே வந்து நான் அடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் அவேராக இருந்திருப்பேன். பலார்னு ஒரு அறை, அதில் காது கொய்யின்னு ஒரு சத்தம். அப்பிருந்து இந்த பக்கம் யார் பேசினாலும் எனக்கு அவ்வளோவா கேட்குறதில்ல. இது எதுவுமே என் வீட்டால் என் அப்பா அம்மாவுக்கு யாருக்கும் தெரியாது. சொன்னாலும் எந்த யூஸும் இல்லை. இப்போ வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸில் நிறையா பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 ஃபீட்டில் இருந்து யார் எதை பேசினா கூட எனக்கு காது கேட்காது. இப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஆசை, என் 2 பொண்ணுங்களும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். 19 வருஷம் என் குடும்ப வாழ்க்கையில் வந்து அவர் எவ்வளோ என்னை கஷ்டப்படுத்தியிருந்தாலும், எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருந்தாலும், கெட்ட வார்த்தையில் என்னை ரொம்ப பப்ளிக் பிளேஸில் வச்சு அவமானப்படுத்தியிருந்தாலும் நான் எல்லாத்தையுமே தொடச்சி போட்டுட்டு பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்காக வாழணும்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்திக்காத ஒரு கொடுமையே கிடையாது. தனியாக இருக்கும்போது எதுவுமே பேச மாட்டாங்க. எல்லாரும் இருக்கும்போது ரொம்ப கெட்ட வார்த்தையில் என்னோடய குடும்ப சூழ்நிலையை சொல்லி என்னை திட்டுவாங்க. அது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஆனால் அந்த அன்னைக்கு நைட்டே அதை சமாதானப்படுத்துகிற விதமாக என்கிட்ட சில எதிர்பார்ப்புகளோடு என் கணவர் வருவார். இதுவும் நம்ம பண்ணணும்ல, நம்ம பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் நான் பண்ணுவேன்.
எனக்கு இப்போ தான் தோணுது எவ்வளோ வெக்கமே அசிங்கமான நம்மளும் ஒரு வெக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே போயிட்டு இருந்தது. என் அண்ணனுக்கும் அவருக்கும் பண விஷயத்தில் ஒரு லிங்க் கனெக்ட் ஆச்சு. அவன் அவன் பணம் வேணுங்கிறப்ப கேட்பான், இவர் கொடுப்பார். இவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி கொடுக்குறதா சொல்லி கொடுப்பாரு. அவனும் அதை நம்பி வாங்கிட்டு போவான். அவனும் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தான். ஒரு பெரிய அமௌண்ட்டு வாங்கும்போது அவனால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ அதனால் பாதிக்கப்பட்டது நான் தான். இவங்க 2 பேரும் பணம் கொடுக்கல் வாங்கல் எனக்கு தெரியவே தெரியாது. கொடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. இவனும் என் அண்ணனும் வாங்கிட்டேன்னு சொல்லுவான். இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இதில் நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன்னா, என் பிள்ளைங்களை விட்டுட்டு போய் பணத்தை வாங்கிட்டு வான்னு அடித்து துரத்துற அளவுக்கு என் அம்மா வீட்டில் போய் 3 நாள் 4 நாள் உட்கார்ந்துருந்து அழுது கெஞ்சி, உன் ஹஸ்பண்ட்க்கு நாங்கள் வட்டி கட்டிட்டோம், வட்டிக்கும் அசலுக்கும் சரியாக போச்சு, இதுக்கு மேலே உன் பாடு அவன் பாடுன்னு சொல்லி என்ன அவங்க துரத்திடுவாங்க. எனக்கு எங்கே போகிறது, ஐயோ யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை சேவ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு யோசித்தேன். ஆனால் என் மைண்டில் இருந்தது என் 2 பொண்ணுங்க மட்டும்தான். பிள்ளைங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு போகணும். பிள்ளைங்க 2 நாளாக சாப்பிட்ருப்பாங்களா, சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, பிள்ளைங்களை போய் பார்க்கணும். இதே தான். வீட்டுக்கு போய் அவங்க என்ன அடித்தாலும் வாங்கிக்கலாம், எவ்வளோ அசிங்கமாக பேசினாலும் வாங்கிக்கலாம், எத்தனை பேர் பார்த்து சிரித்தாலும் பரவாயில்ல, நமக்கு 2 பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் இருந்தது. வீட்டுக்கு போவேன். நான் நினச்ச மாதிரியே தான் அங்கே நடக்கும். ஏன்னா எனக்கு 10 வருஷம் அனுபவம் ஆயிடுச்சு. இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரியே நடந்தது. அசிங்கம், அவமானம், எல்லாரும் என்னை பார்த்து சிரித்தாங்க. முன்னாடி விட்டு பின்னாடி பேசினாங்க. என் ஃபேமிலிக்குள்ளேயே தான். வெளியிலலாம் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்குலாம் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்களே ஒருத்தர் வந்தால் கூட அப்படியே போய் ஒரு ஓரமாக நின்றுக்கணும், தண்ணி கொடுக்கணும், அவங்கள ஐ கான்டாக்ட் வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசினா எங்கள் ஃபேமிலி விஷயம் அவள் சொல்லிடுவாளோ, அவள் எங்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுலாம் அவங்கள்ட்ட சொல்லிடுவாளோ அப்படிங்கிற பயம் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நிறையாவே இருந்தது. அவங்க அண்ணன் தம்பிகிட்ட பேசினா கூட அவங்ககிட்ட போய் எதுக்கு பேசுகிறேன், இவங்ககிட்ட எதுக்கு பேசுகிறேன், இந்த மாதிரி ரொம்ப சந்தேகமும் கூட, ரொம்ப ரொம்ப சந்தேகம் என் மேலே. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. எனக்கு, என் எக்ஸ் ஹஸ்பண்ட், என் 2 பொண்ணுங்களுக்கும் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலை, ஈவன் என் பேரண்ட்ஸ் கூட. அப்பா வந்து சொன்னான், நீ 12th முடிச்சிருக்கல்ல, நீ வந்து மேற்கொண்டு படி, நீ படித்து வேலைக்கு போ அப்படின்னு சொன்னான். உடனே அவன் நல்லவன்லாம் இல்லை. அதுக்கு பின்னாடி அவனுக்கு ஒரு பெரிய மோட்டிவ் இருந்தது. இவளை வேலைக்கு அனுப்பிட்டு நம்ம வீட்டில் உட்காந்துக்கலாம், இவன் சம்பாரிச்சிட்டு வந்து கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. எனக்கு அது கூட போக போக தான் தெரிய வந்தது. அவன் சொன்ன மாதிரியே நான் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன், நல்ல மார்க் எடுத்தோன்னே எனக்கு நான் படித்த இன்ஸ்டியூஷன்லேயே எனக்கு வேலை கொடுத்தாங்க. நல்லா அங்கேயும் நல்லா ஏர்ன் பண்ணேன். அப்புறம் இவன் வேலைக்கு போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி அப்படியே சுத்தமாக வீட்டில் இருந்தாச்சு. நீ ஏர்ன் பண்ணிட்டு வந்து கூட நான் சாப்பிட்றேன், இதுதான் போயிட்டுருந்து. இதில் அடி திட்டு, இவ்வளோ இந்த டைமுக்கு தானே ஸ்கூல் போகணும், ஏன் முன்னாடியே போகிறேன், இந்த டைம் ஸ்கூல் விட்டுருப்பாங்கள்ல, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன்னா நான் 2 பஸ் மாற்றி வரணும், ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, இல்லை நீ வீட்டை விட்டு வெளியில் போயிடு. வெளியிலேயே நைட்டு ஃபுல்லாக நிற்க வச்சுருந்து அப்புறமா ஒரு 1 மணி 2 மணிக்கு டோர் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நான் சமாதானம் ஆகி உள்ளே வந்து அதில் வந்து நான் அவனை இதில் சந்தோஷப்படுத்தணும். அப்போ தான் நான் அவனுக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சான். இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு ஓகே பிள்ளைங்களுக்காக இருக்கும் அப்படின்னு இருந்தேன். இது எல்லாத்தையும் ஏன் அப்பா அம்மா கிட்ட சொல்லலை அப்படின்னா, அவங்க சொல்கிறது வேஸ்ட்டு. நம்ம சும்மா ஒரு செவத்தை பார்த்து சொன்னால் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்குமோ அந்த ரெஸ்பான்ஸ் தான் என் பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்து எனக்கு கிடச்சிச்சு. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, யாருக்கிட்டேயும் ஓப்பனாக கூட சொல்ல முடியல இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அவங்க சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், நீ அவன் கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைங்க பெருசானதுக்கப்புறம் கூட பிள்ளைங்க தூங்கியிருக்க மாட்டாங்க, முழிச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்போ கூட கூப்பிடுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிள்ளைங்க தூங்கட்டுன்னு சொன்னால் கூட இப்போயே வா அப்படின்னு சொல்லி அப்போயே அவரை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நான் அவருக்கு உண்மையாக இருக்கேன், உண்மையாலும் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட தாட் அந்த மாதிரி. இது ரொம்ப அதிகமாச்சு. என் பெரிய பொண்ணு காலேஜ் போகிறா, அப்போ கூட என்கிட்ட அது ரொமான்டிக்கெல்லாம் இல்லை, அது ரொம்ப ஒரு அசிங்கமான விஷயம். அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தார். இது இப்படி பண்ணக்கூடாது, இது ஏன் இவ்வளோ அசிங்கமாக போயிட்டுருக்குன்னு என் அண்ணங்கிட்ட சொன்னால், உன் ஹஸ்பண்ட் அவன் உங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பான், என்ன இது இவ்வளோ அசிங்கமாவா பிள்ளைங்களை வச்சுட்டா அப்படின்னா கூட அதை அவங்க புரிஞ்சிக்கல. ஏன்னா அவங்க மைண்ட் செட் புருஷன் கூட தான் பொண்ணு பழைக்கணும் அந்த மாதிரி தான் இருந்தது. இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணுறது, எனக்கு எப்போ தான் இதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கும்போது என் பொண்ணு சொன்னா, அம்மா நீ வெளியில் போயிடு, நீ போய் உன் வாழ்க்கையை வாழு, தயவுசெய்து
நீ வாழ்ந்துட்டு நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணு, நீ கூப்பிடு, நாங்கள் 2 பேரும் உன்கிட்ட வந்துடுறோம் அப்படின்னு சொன்னான். இல்லை, உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், இது கரெக்டாக இருக்காது, நம்ம போனால் நம்ம 3 பேரும் போகலாம், நான் மட்டும் போக மாட்டேன். ஏன்னா நான் போனதுக்கப்புறம் இந்த சைடு என்ன நடக்கும்னு எனக்கு தெரில. என் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா, இல்லை என்ன மாதிரியே எங்கள் அப்பா மாதிரியே இவனும் பிடிச்சி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவானா, எனக்கு நிறையா தோண ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை, இங்கேயே இருப்போன்னு இருந்துட்டேன். ஒரு நாள் பிள்ளைய படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சிட்டே இருந்தார். இப்போ என்ன, பணம் தானே பிரச்சனை, நான் ஏதாவது ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். அது வந்து எஜுகேஷ்னலுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ட்ரஸ்ட்டு. எல்லாமே அவங்க கேட்ட எல்லா ப்ரூஃப், மார்க் ஷீட்ஸ் எல்லாமே கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு பணம் வந்து காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு போகிற நாள் வந்து நாங்கள் 2 பேரும் நேரில் போகணும். நாங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு நானும் என் ஹஸ்பண்டும் போனோம். போகும்போதே வழியிலேயே, நீ என்ன அவங்ககிட்ட காமிச்சேன்னா அவன் உனக்கு காசு தரங்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக பேசினார். என்ன இது, நான் எடுத்த ஃபஸ்ட்டு மூவ்லேருந்து, இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு நான் எடுத்த ஃபஸ்ட்டு மூவ்லேருந்து இன்றைக்கி நாள் வரைக்கும் நான் உங்களை கூட்டிகிட்டு தானே போயிட்டுருக்கேன், நான் ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்கன்னு வண்டியை விட்டு கீழே இறங்குன்னு சொல்லி 2 வீலர் விட்டு கீழே இறக்கி என்னை மார்க்கெட், அது வெஜிடபிள் மார்க்கெட், உழவர் சந்தை, அங்கே வச்சு அடித்தார். இல்லை, இதுக்கு மேலே உன்னையும் உன் பொண்ணையும் இப்படி விட்டால் சரியாக வராது, நீங்கள் 2 பேரும் தயவுசெய்து எங்கேயாவது போயிடுங்க, நான் சொல்கிறபடி கேட்குறதா இருந்தால் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொன்னார். என் பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட்டு டே போயிட்டு வந்தோடனே அவளுக்கு பெல்ட்டில் இவ்வளோ தான் இல்லை, அவ்வளோ அடி, நான் போய் குறுக்க விழுந்து அவ்வளோ அடியை வாங்கினேன். என்ன இருந்தாலும் இவ்வளோ மோசம். அப்புறம் நான் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு என் அப்பா வீட்டுக்கு போயிட்டேன். போனோடனையும் நான் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு என் அண்ணன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் என் அண்ணனாவது கொஞ்சம் புரிஞ்சுப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஆளும் பின்னாடியே வந்துட்டார், என் ஹஸ்பண்டும் வந்துட்டு. ஏன்னா இவங்களுக்குள்ள ஃபினான்ஷியலாக லிங்க் இருக்கிறது வந்து எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்களுக்குள்ள கனெக்ஷன் எனக்கு தெரியல. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது என் ஹஸ்பண்டுக்கு, என் ஹஸ்பண்ட் என் அண்ணன்ட்ட என்னை பற்றி தப்பாக சொல்கிறது, இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. என் பேச்சை நம்பாமல் அவரோட பேச்சை நம்ப ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு ரொம்ப ஆர்கியூமெண்ட் ரொம்ப பெருசாகிட்டு, நீ இவன் கூட பழைக்கிறதா இருந்தால் வீட்டுக்குள்ளே வா, இல்லை உன் இஷ்டத்துக்கு தான் வாழுவேன்னா வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் இருந்த காசை தூக்கி எரிஞ்சான். அவன் என்னை போட்டு எல்லாம் அடிச்சிட்ருக்காங்க, தலையிலேயே அடிக்கிறாங்க, நான் ஒங்கி அடிக்கிறாங்க, எட்டி உதைக்கிறாங்க. என் மைண்டில் ஒன்று தான், அடுத்த விஷயந்தான், இல்லை இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, என்ன பண்ணலாம். அப்போ கூட நான் யோசிக்கிறேன், நான் என்ன பண்ணணும் அடுத்தது. அவங்க அடிக்கிறதுலாம் எனக்கு வலிக்குது, ஆனால் நான் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு அந்த காசை எடுத்தேன். செப்பல் போட போகிறேன், என் அண்ணன் வந்து, உனக்கு செருப்பு வேறு கேட்குதா போ அப்படின்னு சொல்லி எட்டி உதைச்சான் என்ன. நான் எங்கள் வீட்டு கிணத்தடியை போய் விழுந்தேன். அவன் உதைச்சதில், ஏன்னா அவன் பயங்கர ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பான். நான் ரொம்ப வீக்காக இருந்தேன், ஏன்னா எனக்கு நல்ல சாப்பாடு கிடையாது. என் ஹஸ்பண்ட் வீட்டில் எங்கேயாவது போயிடுவார், நானும் என் பிள்ளைங்களும் தான் இருப்போம். சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டார். என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் காசு வாங்கி சாப்பாடு செய்ய முடியாது, ஏன்னா சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி 2 பிள்ளைங்களுக்கு கொடுத்தது போக மீதி இருந்தால் நான் சாப்பிடுவேன், அதுவும் என் டாகுக்கும் வச்சுருவேன். இந்த மாதிரி ரொம்ப நானும் என் 2 குழந்தைங்களும் ரொம்ப வீக் ஆகிட்டோம், ஃபிசிக்கலாக ரொம்ப வீக் ஆகிட்டோம். சரி, எனக்கு தெரிஞ்சது இதுக்கு மேலே இவனை வேண்டான்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு போனாலும் நம்மளை இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்படுத்துவான்னு சொல்லி அந்த காசு எடுத்துகிட்டு ஒரு பஸ்ஸு வந்தது, ஏறினேன். அங்கே பஸ்ஸில் இருந்தவங்கள்ட்ட ஃபோன் கிடைக்குமா, ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன்னு சொல்லி கேட்டேன். கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர், யார் நம்பர்லாம் என் மைண்டில் ஞாபகம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நீ எதையும் யோசிக்காத, கிளம்பி சென்னை வா, நான் உனக்கு பெருங்கலத்தூரில் வெயிட் பண்ணுவோம், பஸ்ஸுக்கு காசு இருக்கா, நீ ஃபோன் யார்கிட்டையும் வாங்காத, நீ நேராக சேலம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கு, அங்கே ஃபோன் கடைக்கு போ, நாங்கள் ஜிபே பண்ணுறோம், ஃபோன் ஒன்று வாங்கு, சிம் கார்டு ஒன்று வாங்கி போட்டு ஆக்டிவேஷன் பண்ணி, நீ வர்றதுக்கு எப்படியும் 7 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளே சிம் கார்டு ஆக்டிவேஷன் ஆகிடும், நீ வந்து இறங்கு, நான் பார்த்துக்குறேன்னாங்க. நான் போனேன். என் ஃப்ரெண்டோட அம்மா வெயிட் பண்ணாங்க, என்னை கூப்பிட்டுக்கிட்டாங்க. நேராக ஒரு ஹாஸ்டலில் போய் என்னை தங்க வச்சாங்க. அவங்களுக்கு தெரியும் யார்கிட்டலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எந்தெந்த ஊர்லலாம் இருக்காங்க அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் வீட்டில் என் அப்பா சைட்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க ஏதோ ஒன்று பேசி கன்வின்ஸ் பண்ணி இவங்கள்ட்டேருந்து உண்மையை வாங்கிட்டாங்க. நான் இந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என் அண்ணன் வந்தான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வரமாட்டார், எங்கே வந்தால் போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுமோங்கிற ஒரு பயம். ஏன்னா அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காரு என்ன. இவ வந்து இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டா தைரியமா, இதுக்கு மேலே இவன் வந்து எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பா, நம்மளை வந்து வரதட்சணை கொடுமையில் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வரவே இல்லை. என் அண்ணன் மட்டும்தான் வந்தான். நான் வரமாட்டேன்,
நீ போயிடுன்னேன். இல்லை நீ வந்தால் தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். ஹாஸ்டல் ஓனர்கிட்டலாம் இந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சுன்னு சொல்கிறான். நான் தங்கியிருக்கு இந்த ஹாஸ்டல் ஓனர். அவர் என்னை கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, ஏம்மா 2 பொண்ணுங்களை விட்டுட்டு வந்துட்டியம்மான்னு சொல்லி. எனக்குண்ணா என்ன இது நடந்தது என்ன, நீ சொல்கிறது என்ன? இல்லை சார், இவங்க தான் என்னை அடித்து துரத்துனாங்க. அம்மா இது லேடிஸ் ஹாஸ்டல்மா, இங்கே வச்செல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இங்கேயும் பொண்ணுங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்குன்னா ஒன்றுமே புரியல. எனக்கு உடனே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு மேலே போனேன். என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். 100க்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. 100க்கு கால் பண்ணேன். 100க்கு கால் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, போலீஸ் வருவாங்க, உன்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னனையும் என் அண்ணன் பயந்து ஓடிட்டான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவன் சென்னை பக்கமே வரல. எனக்கு இப்போ நினச்ச கூட காமெடியாக இருக்குது. இந்த பீப்புளுக்கு பயந்தா நம்ம இவ்வளோ நாளாக அவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு. நான் என்ன டிசிஷன் கரெக்டாக எடுத்திருக்கேன் என் லைஃப்பில் அப்படின்னா, அந்த ஒரு நிமிஷம் எதை பற்றியும் யோசிக்காமல், எனக்கு தெரியும் என் பிள்ளைங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அது எப்படி இருந்தாலும் கடவுள் என்கிட்ட கூப்பிட்டு வந்துடுவார். ஆனால் இந்த வீட்டில் இதுக்கு மேலே இருந்தோம்னா நம்மளை போலவே நம்ம 2 பிள்ளைங்க லைஃப்பும் ஆகிடும். அதுக்கு நம்ம தான் தனியாக இருந்தாலும் ஸ்டெப் எடுக்கலான்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு நான் வெளியில் வந்தது தான் நான் லைஃப்பில் எடுத்த கரெக்டான முடிவு. நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா ஓடுகாலி, இந்த பொண்ணு இன்னாரோட ஓடி போயிடுச்சு, இப்படியெல்லாம் இல்லீகல் அஃபேர் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி நான் வேலை செஞ்ச இடத்துலலாம் போய் அவங்களா போய் இந்த பொண்ணுக்கு இல்லீகல் அஃபேர் இருக்குது, ஓடி போயிடுச்சு, அவங்களுக்கு அது தேவையே இல்லை அந்த டாபிக். ஆனால் அவங்கள்ட்டலாம் போய் சொல்லிவிட்டு, ஏன்னா என்னோடய சர்டிஃபிகேட் என்னைக்காவது நான் கேட்டு வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி என்னை சுற்றி எல்லா இடமும் லாக் பண்ணாங்க. ஆனால் நான் எல்லா லாக்கையும் உடச்சி எறிஞ்சிட்டு தைரியமாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். என் ஹஸ்பண்ட் கோர்ட்டுக்கே வரல. எனக்கு டிவோர்ஸ் 3 மாதத்துலேயே கொடுத்துட்டாங்க. அந்த டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 4-5 மாதம் டைம் தேவைப்பட்டுச்சு. சென்னை வந்த புதுசில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அந்த ஹாஸ்டல்லே வார்டனாக எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. அந்த ஹாஸ்டல்லே நான் வார்டனாக ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே என்ன படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலையை தேடினேன். எனக்கு வேலை கிடச்சிச்சு. அந்த வேலையில் இப்போ நான் நல்லா நிம்மதியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் பொண்ணுங்களையும் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். என் பொண்ணுங்க என் கூட தான் இருக்காங்க இப்போது. இதனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம லைஃப்பில் கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கலை அப்படின்னா அது நம்மளை மட்டும் இல்லை, எல்லாருமே பாதிக்கும். அதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் என்னோடய அம்மா. அவங்க கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டான ஒரு டிசிஷன் எங்கள் அப்பாவை எதிர்த்து, இல்லை என் பொண்ணுக்கு 15 வயசு தான் ஆகுது, அவளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருந்தா, இல்லை என் பொண்ணு ஏதோ கஷ்டப்படுறேன்னு நிற்கிறா, அது என்னன்னு காது கொடுத்து கேளுங்க, அந்த கஷ்டத்தை நம்ம என்னன்னு கேட்டு அதை அவளுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு எங்கள் அம்மா பேசியிருந்தா, இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். தனியாக ஏன்னா தனியாக ஒரு பொண்ணாக நான் இந்த ஊரில் இருக்கிறதுல நான் ஏர்ன் பண்ணுறேன், நான் சொந்த காலில் நிற்கிறேன் அப்படிங்கிறத விட இன்டைரக்டாக நான் எவ்வளவோ ப்ராப்ளமை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சிங்கிள் விமனாக இருந்துட்டு. எனக்கு இந்த சப்போர்ட் கிடச்சிருந்தா, ஆனால் அதே சப்போர்ட்டை நான் என் பொண்ணுங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். அதே போல் என் அப்பா என்னை உனக்கு சாப்பாடு போட முடியாது, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன என் அப்பா என் அம்மாவை இன்றைக்கி நான் தான் பார்த்துக்கிறேன். அதில் நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுறது இயல்பு தான், அதுக்காக அவங்கள தண்டிக்க வேண்டாம், மன்னிச்சாவே அது பெரிய தண்டனையாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது இல்லாமல் அவங்க நம்மளோட பேரண்ட்ஸ், வயசானவங்க, அவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. என் அம்மா என் அப்பா சரியில்லை, எனக்கு சரியாக உதவலை அப்படிங்கிறதுக்காக நான் அவங்கள விடலை, நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன். என் அப்பா இப்போ கூட ஃபீல் பண்ணுறாரு, நம்ம பொண்ணு லைஃப்பை நம்மளே கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் இன்னமும் அவர் அந்த காலத்து மைண்ட் செட்டோடு தான் இருக்கிறாரு. இப்போவும் ஏதோ ஒரு சமயம் சொல்கிறாரு, நீ அவன் கூடயே இருந்திருக்கலாம் பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இவ்வளோ 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 கஷ்டத்தை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொன்னேன்னா, இப்போ உலகத்தில் எங்கெங்கேயோ இருக்கிற பொண்ணுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். ஈவன் அவங்களுக்கு 2 கஷ்டம் கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த கஷ்டமும் நான் ஒருத்தையே இந்த லைஃப்பில் பார்த்துருக்கேன். அப்படியே இருந்தால் கூட ஒருத்தங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கும், ஒருத்தங்களுக்கு கூட பிறந்தவங்க சப்போர்ட் இருக்கும். ஆனால் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இன்றைக்கி நான் இப்படி தனியாக நின்று ஜெயிச்சிருக்கேன். நான் என்னோடய சக்ஸஸ் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணல. அவங்க தோத்துட்டாங்களா இல்லையான்னு நான் பார்க்கல. ஆனால் நான் என்னோடய மனோதைரியம் தான் என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கு. எனக்கு கூட நிற்கிறதுக்கு யாரும் இல்லை,
என்கிட்ட அப்போது இவ்வளோ என்கிட்ட நான் பணக்காரியாக இருந்தேன் அதனால் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை எனக்கு இவ்வளோல எனக்கு அப்பா அம்மா எனக்கு கூட உறுதுணையாக இருந்தாங்க அதனால் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்கிட்ட 10 பைசா கூட இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட நான் எனக்குள்ளே என்னுடைய மனதைரியம் தான் வந்து என்னை இவ்வளோ தூரம் லைஃப்பில் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கு, என்னை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கியிருக்கு. ஸோ உங்கள் கஷ்டமும் ஒரு நாள் போகும். எப்பயுமே எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நம்மக்கிட்ட காசு இருக்குது, காசு இல்லை, நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம கூட இருந்தவங்களாம் துரோகியாக மாறிட்டாங்க, இல்லை நம்ம அன்பு வச்சவங்களும் நம்ம விட்டு போயிட்டாங்க. இப்படியெல்லாம் என்ன வேணாலும் நமக்கு நடக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் தப்பு பண்ணாத வரைக்கும் நீங்கள் அதுக்கு கஷ்டப்படுறதுக்கு டிசர்வ் பர்சன் கிடையாது. ஸோ கஷ்டப்படாதீங்க. இப்போ இவங்க சொன்ன கதை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், நடந்துக்கிட்டும் இருக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கேள்வி கேட்கணும், எதிர்த்து கேள்வி கேட்கணும்.